Welcome back to a course on calculus and its applications. நம்ம differential equations பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதில் previous classல வந்து existence and uniqueness of solutions for initial value problems ஓட discussion start பண்ணிட்டு இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போ வந்து நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிற சொல்யூஷன் எந்தெந்த கேசஸில் வந்து யூனிக்காக இருக்க போகுது இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரீவியஸ் கிளாஸ் எண்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த தியரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் தியரம், அதாவது எப்போ வந்து நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் என்னன்னா y prime is equal to f of xy with the initial condition that y of x naught is same as that of y naught. இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இனிஷியல் கண்டிஷன். இதுல ரைட் சைடு நமக்கு என்ன இருக்கு, that is function of x, y. இப்போ இந்த function of x, y வந்து continuous at all points of xy. அப்போ இப்போ வரைக்கும் நம்ம கோர்ஸ்ல வந்து we have not seen about the continuity of two variables, functions involving two variables. அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூட்டி வந்து நம்ம எப்போ ஸ்டடி பண்ணுவோம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க கிடையாது. இப்போது பிளைனாக சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷனுடைய கிராஃப் நீங்கள் ட்ரா பண்ணும்போது இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் நோ டிஸ்கண்டினியூட்டி, நோ கேப் இன் த கிராஃப், அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதே ஐடியா வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ்க்கு கிராஃப்னு ஒன்று ட்ரா பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா it is going to be in a three-dimensional space. ஒரு 3 dimensional you are going to have a surface, and the surface la engiyume gap illa appadina that function is continuous at all the points in a particular thing. Okay, இங்க வந்து இப்படி நம்ம எடுக்கக்கூடிய அந்த function of two variable x and y, it has to be continuous in some rectangle அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ rectangle அப்படிங்கறது நம்ம எப்படி இது பண்ண போறோம்ங்கறத let me give you. Let us take this as the x axis, y axis and then z axis. So for example, if I am choosing my x0 point here, so this is going to be my this region x minus x0 less than a. So this distance is going to be a. Let me do that in another color. So in the distance தான் வந்து எனக்கு ஏங்கிறதா இருக்க போது this is going to be my point x0. Similarly இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னோட y0ங்கிற somewhere is going to be here. இங்கே வந்து ஒரு distance வச்சுட்டு I am taking this distance to be b and இந்த இது இருக்கும். அப்போ இங்க பார்க்கும்போது you are going to have இதோட அந்த காமன் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா you are going to have a rectangle. Okay, 3 dimensional நம்ம 2 dimensional பிளாட் பண்ணிட்டு இருக்கோம். that is why ரெக்டாங்கிள் வந்து ப்ராப்பரான ஒரு ரெக்டாங்கிளா வந்து நம்மளால ட்ரா பண்ண முடியாது, சரிங்களா? பட் திஸ் இஸ் தி இப்போ இதுல இருந்து இந்த காமன் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே 2 dimensional நீங்க ட்ரா பண்ணீங்க அப்படின்னா if this is your first interval and second interval in the sense, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, you just draw lines at the end points and see what is your intersection thing, that is going to be the required rectangle, சரிங்களா? அந்த மாதிரி இப்போ 3 dimensional you are finding some rectangle and இதுல உங்களோட f of xy இது பண்ணீங்க அப்படின்னா that shall be any surface like this, சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ஃபேஸாக இருக்க போகுது. இந்த சர்ஃபேஸில் எங்கேயுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டினியூஸ் அட் ஆல் த பாயிண்ட்ஸ். எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது நோ கேப் இஸ் தேர், நோ பிரேக் இஸ் தேர் இன் த சர்ஃபேஸ். இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக மட்டும் இல்லாமல் பவுண்டடாகவும் இருக்கிற பட்சத்தில் வி ஆர் பவுண்டட் அப்படின்னால என்னது, வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் சம் பவுண்ட்ஸ் ஃபார் திஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு திஸ் இஸ் ஹேப்பனிங். இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்க பட்சத்தில் திஸ் given equation will have a solution, சரிங்களா? அதாவது அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷனாவது இருக்கும் in the sub interval x minus x0 less than alpha. இந்த இடத்துல initially they have given a and here they are talking about alpha. What is that alpha? That alpha is the minimum value of a and b upon k. Suppose a வந்து உங்களுக்கு 2 இருக்கு, b வந்து 1 k value you are getting to be 2, so your b upon k value will be what, 1 upon 2. So minimum of a comma 1 upon 2 is going to be your alpha value, சரிங்களா? அப்போ சொல்யூஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சப் இன்டர்வல்ல we are talking about the solution, சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய கண்டினியூட்டிக்காக தான் இருந்துட்டு I have given you the 3-dimensional thing. இப்போ சொல்யூஷனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலே இருந்துட்டு சொல்யூஷன் இஸ் கோயிங் டு பி சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ யூ ஆர் கோயிங் டு பிளாட் த சொல்யூஷன் இன் அ 2-dimensional thing only.
ஒரு ஓடியை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கர்வ். தட் கர்வ் we can represent in a two dimensional thing. சரிங்களா? இதில் if this is your x naught, இந்த இன்டர்வல்ல you are able to find out a solution அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷனாவது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ எனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கணும், மோர் தென் ஒன் எனக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிறது. தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் இன் த நேம் ஆஃப் யூனிக்னஸ் தியரம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல யூனிக்னஸ், பிஃபோர் கெட்டிங் இன்டு யூனிக்னஸ் தியரம், முன்னாடி வந்து நம்ம பவுண்டட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசணும். அந்த பவுண்டட்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த ரெக்டாங்கிள் இந்த ஸ்கொயர்ல வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்சல்யூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இதுதான் நம்ம பார்க்கணுங்களா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் by triangle inequality. This one we shall write it as absolute of x square plus absolute of y square. ஒரு குவான்டிட்டியை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து it is same as that of taking absolute and then squaring. ஸோ மேக்ஸிமமே இதுக்கு என்ன தான் இருக்க முடியும்? 1 தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தென் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் which is 2. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த தியரம்ல வந்து ஒரு பவுண்டட் பை சம் ரியல் வேரியபிள் k அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் யுவர் k வேல்யூ இஸ் 2, whereas this function f of xy it is not bounded அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஏன் அப்படின்னா, சப்போஸ் அப்சல்யூட் ஆஃப் f of xy கொடுத்துருக்காங்க அப்படின்னா this is absolute of tan x plus y. சரிங்களா? ஸோ this is absolute of sin x plus y upon cos x plus y. இப்போ சைனோட வேல்யூ என்னவா இருந்துச்சுனாலும் it is bounded between -1 to 1, so it is bounded by 1. so absolute of cos x plus y ன்னு இருக்கு. இப்போ இந்த x plus y ஓட வேல்யூ π by 2 இருந்துச்சு அப்படின்னா you are going to get 1 divided by 0. அந்த ஒரு கேஸ் நமக்கு வந்துடும். சரிங்களா? இது π by 2க்கு நியரரா இருக்கும் போது it is going very near to 0, which means 1 upon a very small quantity which is a 1 upon a very small quantity which is a huge quantity, right? So this goes to infinity as your x plus y approaches to π by 2. இந்த நிலைமை வரும்போது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது அப்படின்னா we are not able to find out some bound for this, so hence it is not bounded. சரிங்களா? நெக்ஸ்ட் coming back to the continuation of the discussion of theorems, next is uniqueness theorem. இங்கேயும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா y prime is equal to f of xy, இந்த விஷயம் தான். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் f வந்து கண்டினியூஸா இருக்கு, அது கூட இதோடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ். now this function f is a function of two variables. ஸோ இது உங்களுக்கு என்னவா இருக்கும்? இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அதோடைய டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஒன்லி கேன் பி ஃபவுண்ட். தட் இஸ் del f upon del y அண்ட் del f upon del y. இந்த ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கலாம். இதில் we are talking about only del f upon del y. ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. இது ரெண்டுமே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்பெசிஃபைட் ரெக்டாங்கிள் ஆர் அப்புறம் பவுண்டடாகவும் இருக்குது அப்படின்னா, ஸோ ரெண்டுமே கண்டினியூஸாகவும் பவுண்டடாகவும் இருக்கணும். ஸோ பவுண்டட்னஸ் ஆஃப் எஃப் gives you some constant k and boundedness of the derivative gives you some constant m. இப்படி இருக்க பட்சத்தில் your initial value problem, in the problem with the initial condition y of x naught is equal to y naught, this will have at most one solution. அப்படின்னா at most one solution என்ன சொல்ல வராங்க? ஒன்று சொல்யூஷனே இருக்காது, இருந்துச்சுன்னா ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த யூனிக்னஸ் தியரத்தில் சொல்ல வராங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு தியரத்தையும் நீங்கள் மர்ஜ் பண்ணீங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது? அந்த கண்டினியூட்டியும் பவுண்டட்னஸும் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு தேவைப்படுது. அப்போ கண்டினியூட்டியும் பவுண்டட்னஸும் இருக்கு அப்படின்னாலே இருந்துட்டு இந்த ரெண்டு தியரத்தையும் கிளப் பண்ணும்போது நமக்கு என்ன விஷயம் கிடைச்சிருது? ஸோ கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்க போகுது அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா y prime is equal to 1 plus y square with this condition. ஓகே, இப்போ இங்கே நம்ம செக் பண்ணுறாங்க அப்சல்யூட் ஆஃப் f of xy இது என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்சல்யூட் ஆஃப் fy is அப்சல்யூட் ஆஃப் 1 plus y square. ஏன்னா இங்கே நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் வந்து 1 plus y square.
சரிங்களா? யூசிங் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி திஸ் இஸ் அப்சல்யூட் ஆஃப் 1 ப்ளஸ் அப்சல்யூட் ஆஃப் y ஸ்கொயர். இதை வந்து 1 ப்ளஸ் அப்சல்யூட் ஆஃப் y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். This is less than 1 plus what is absolute of y? Y is bounded by 3. So it is 3 square which is 10. சரிங்களா? So your k value is 10 in this case. இப்போ அடுத்து இந்த ஃபங்க்ஷனை with respect to y differentiate பண்ணீங்க அப்படின்னு you are going to get 0 plus 2y. So y is bounded by 3, hence your m value is 2 multiplied by 3 which is 6. இப்போ a, b upon k என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். What is a? A is 5. So we have to find the minimum of these two things. A is 5, b is 3 upon k value is 10. So which is minimum of 5, 0.3 which is 0.3. அப்போ என்ன சொல்ல வராங்க? x minus initial எங்க இருக்கு? 0. x minus 0 less than 0.3 வந்து we have a unique solution. அதாவது this is nothing but absolute of x less than 0.3. இந்த ஒரு இதில் வந்து we are having a unique solution அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன் வந்து இது நம்ம இந்த 0.3யோட நம்ம ஸ்டாப் பண்ணி பேசுகிறோம்? why can't we talk about absolute of x less than 5? பிகாஸ் இந்த ரெக்டாங்கிளில் தானே வந்து நான் ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி இது எல்லாத்த பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்கு வரலாம். சரிங்களா? இப்போது இந்த ஈக்குவேஷனை செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you are going to have dy upon 1 plus y square equals dx. So tan inverse of y equals x. This is what you are going to have. So y is equal to tan x. Actually x plus c, tan of x plus c. You are given the condition that y of 0 is 0. இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா what you are going to get? If I'm not wrong, tan c is 0 which tells me that c is 0. So y is equal to tan x அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட சொல்யூஷனாக இருந்திருக்கும். இப்போ 0.3ங்கிற இது இல்லாமல் 5 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா so if this is your 0, if this is your 5, in between somewhere you have 3.14 which is an approximation of pi. இதில் பாதி அப்படிங்கும்போது அந்த 1.5 அந்த நியர் டு that you are able to find out pi by 2. இந்த இடத்துல your solution is discontinuous, which means your solution does not exist. Tan x does not exist at the point pi by 2. The same goes for minus pi by 2. But 0.3 அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் பார்க்கும்போது your function is going to be like this. It is continuous in this interval. அதனால தான் இந்த இன்டர்வலுக்குள்ள நமக்கு சொல்யூஷன் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோமே தவிர மொத்தமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம எங்கேயுமே பேச கிடையாது. இப்போ இந்த ரெண்டு தீரமே வந்து நமக்கு சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் தான். அதாவது இந்த விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் நமக்கு இருக்கும். சரிங்களா? இது இருந்தால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. இப்போ அந்த மாதிரியான ஒரு நெசசரி கண்டிஷனை வந்து நம்ம என்னன்னு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்காக we'll start with mean value theorem. ஸோ இப்போ மீன் வேல்யூ தியரம் ஆஃப் ஒன் வேரியபிளில் நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படிங்கிறத வந்து லெட் மீ டெல் யூ. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் இன் திஸ் இன்டர்வல். சரிங்களா? அடுத்தது டிஃப்ரென்ஷியபிள் இன் திஸ் இன்டர்வல் அப்படின்னா தென் there exists some point c in this interval with the condition that f of b minus f of a equals f prime of c multiplied with b minus a. இது எல்லாமே பாசிட்டிவ் சென்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட அப்ஜெக்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது எண்ட் பாயிண்ட்ஸ் தான் எடுத்து நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ மொத்த இன்டர்வல்குள்ளே அது கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சின்னதான ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னாலும் யூ கேன் டாக் அபவுட் தீஸ் திங்ஸ். இங்கே ஒன் வேரியபிளில் இருந்தது இங்கே டூ வேரியபிளுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் பை ஃபிக்ஸிங் சம் வேல்யூ. இங்கே எக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் திஸ் கேஸ். எக்ஸை நம்ம வேரி பண்ணவே இல்லை, எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ
we are going to apply the mean value theorem for the variable y. இப்போ yக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது பாருங்களேன். இப்போ f of x, y2, f of x, y1 அப்படிங்கிற மாதிரி bக்கு பதிலா this x, y2, aக்கு பதிலா x, y1. ஓகே, நம்ம இங்க வேரி பண்றது y மட்டும் தான் வேரி பண்றோம். that is why we have y2 minus y1. சரிங்களா? அந்த டெரிவேட்டிவ் அங்க ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குங்கிறங்காட்டி நார்மல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல we have more than one variable. ஸோ எந்த வேரியபிள் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அதுக்கான கரஸ்பாண்டிங்கான பார்ஷியல் டெரிவேட்டிவை நம்ம இங்க சொல்லணும். ஸோ தட் இஸ் y is y tilde some point. this y tilde அப்படிங்கிறது some point. இங்க there exists some c அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்க there exists some y tilde, அவ்வளவுதான். இப்போ இந்த குவாண்டிட்டி இதுக்கு எல்லாமே இருந்துட்டு whether you write this way or if you take modulus, that doesn't matter. why that doesn't matter அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னா we have to take everything in a positive sense. நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸா வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸ்ல நம்ம எடுத்துக்கணும். இப்போ ரியல் லைன்ல நீங்க எடுக்கும்போது இப்படி இன்டர்வல் இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் மைனஸ் இந்த பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் திங். whereas இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா this x, y2 and this x, y1 are some points that are taken from the rectangle. so இங்கிருந்து இங்க எடுத்திருக்கேனா இல்ல இப்படி எடுத்திருக்கேனா I am not aware of these things. that is why we are introducing this absolute sign. and இது என்னது? we know that absolute of del f upon del y is bounded by some value n. okay, so you just take absolute thing. இந்த மொத்த இதுக்குமே you take absolute of f of x, y2, f of x, y1, which is equal to absolute of y2 minus y1 multiplied with absolute of del f upon del y evaluated at some point. இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் இந்த ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ தான் நமக்கு m. சரிங்களா? அதாவது only this quantity is less than or equals m. so அப்ப இது டோட்டலா பார்க்கும்போது which is less than or equals m times of y2 minus y1. that is what we have friend. actually this condition we call it as Lipschitz condition. சரிங்களா? அதாவது you are going to vary the second variable, that is absolute of f of x, y2 minus f of x, y1 is less than or equal some constant multiple of y2 minus y1. so this condition is known as Lipschitz condition. கண்டினியூட்டி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சொல்யூஷனோட யூனிக்னஸ் கேரண்டி கிடையாது. சரிங்களா? if it satisfies Lipschitz condition, then we can talk about the continuity of a solution. சரிங்களா? இங்க ஒரு particular example கொடுத்திருக்காங்க. actually we are not going to solve this example. if you look at the example y is equal to 0 அப்படிங்கிறது இதுக்கு ஒரு solution. apart from this have a solution, that is y star, அது இங்க கொடுத்திருக்காங்க. if you look at this function is not continuous for all y. like 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல you are not going to get the continuity. you can make use of a GeoGebra tool to draw this and see what is happening with this. okay, generally under root y னு மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா it is continuous. since it is given under root absolute of y, உங்களுக்கு under root y ஓட கிராஃப் எப்படி இருக்குமோ அதே கிராஃப் ஓட சிமெட்ரி with respect to y axis பண்ணீங்க. அப்ப 0ங்கற பாயிண்ட்ல மட்டும் it will have a sharp edge, which means this fails somewhere. okay, so இந்த இடத்துல sorry, I said it is not continuous. actually this function is continuous but fails to be differentiable at origin. சரிங்களா? இந்த இடத்துல if you see it is not satisfying the Lipschitz condition. so Lipschitz condition இந்த இதிலிருந்து if you wish to write it in another way, this shall also be written as absolute of f of x, y2 minus f of x, y1 upon absolute of y2 minus y1 has to be smaller than or equal to m. சரிங்களா? actually இந்த m அப்படிங்கிறது என்னது? it is the bound of your partial derivative with respect to y. so Lipschitz condition உடைய another form you can see this as this also.
You just differentiate your right hand part with respect to y and see whether it is bounded or not. If that is bounded, yes, of course, it is satisfying the Lipschitz condition. That guarantees you the unique solution. இந்த இடத்துல continuity இருக்கு but Lipschitz condition satisfy ஆகல because they have made use of the definition and ஒரு solution வந்து 0 ன்னு எடுத்துக்கிட்டாங்க, another solution they have just kept it as y2 and see what is happening with this. Okay, so you are getting 1 upon under root y2. So இந்த y2 வந்து if you choose very close to 0, அதாவது இதை வந்து very small quantity நீங்க எடுக்கும்போது you are going to get this one approaching to infinity, that is growing large and large. So it is not satisfying the Lipschitz condition. So that's it about this topic. In the upcoming lecture we are going to start with our concepts in second order linear equations.